If you have your Bibles, please turn with me to Psalm 118 and verse 17. உங்களுடைய வேதாகமத்தை கையிலே எடுத்து சங்கீதங்களின் புத்தகம் 118ஆம் சங்கீதத்தினுடைய 17வது வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். I shall not die but live and declare the works of the Lord. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். 2 weeks ago, when I shared the word of God from the very same passage, we meditated about the confidence with which David was able to declare that he will not die. 2 வாரங்களுக்கு முன்பாக இதே வசனத்திலிருந்து நாம் தியானம் பண்ணின வேளையிலே சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளவு தூரம் உறுதியாக தான் பிழைத்திருந்து கர்த்தருடைய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னான் என்று நாம் தியானித்தோம். If you read this passage carefully, he not only talks about his confidence in the Lord, he also talks about the cause for his confidence. இதை நாம் நன்றாய் ஆராய்ந்து பார்ப்போமானால் தாவீது தேவன் மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கைக்கான காரணங்களையும் அங்கே சொன்னார் என்பதை நாம் படிக்கிறோம். Why would I stay confident with the Lord? Why should I be alive? நான் ஏன் தேவனுடைய காரியத்திலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும்? நான் ஏன் பிழைத்திருக்க வேண்டும் அல்லது ஜீவனோடு இருக்க வேண்டும்? What is the reason for my existence? நான் இந்த பூமியிலே ஜீவித்திருப்பதற்குரிய நோக்கம் தான் என்ன? In the second part of the verse he says that I will declare the works of the Lord. அந்த வசனத்துடைய இரண்டாவது பகுதியிலே அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். There is a desire of the psalmist behind his determination to stay alive. இந்த காரியத்திலே அவன் பிழைத்திருப்பதற்கு அவனுக்கு இருக்கிற விருப்பத்தோட கூட தான் என்ன செய்ய போக வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பத்தையும் அவன் வெளியிடுகிறான். I believe the opportunity to declare the works of the Lord that God has given to each and every one of us while we are alive is an amazing opportunity. நான் பூமியிலே ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் தேவனுடைய நன்மைகளை நாம் சொல்லுவதற்கு தேவன் நமக்கு அளித்திருக்கிற இந்த கிருபையை நினைத்தால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. Every political party or every government will always have their official news person or their mouthpiece or their spokesperson who will have the authority to be the mouthpiece of the government, telling on behalf of the government what the world is supposed to hear. ஒரு அரசியல் கட்சி ஆனாலும் சரி, ஒரு அரசாங்கம் ஆனாலும் சரி, தாங்கள் நிகழ்த்தி கொண்டு வருகிற சாதனைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு அல்லது பத்திரிகை போன்ற தொலைக்காட்சி போன்றவற்றுக்கு எடுத்து சொல்வதற்கு அவர்களுடைய சார்பிலே ஒரு பேச்சாளரை நியமித்திருப்பார்கள். Everyone cannot declare what the government is doing. அரசாங்கம் செய்வதை எல்லாருமே அங்கே எடுத்து சொல்லுவதல்ல. Everyone cannot go out and give a report in TV as to what their party is thinking. அந்த அரசாங்கத்தை நடத்துகிற கட்சி எந்த காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, செயல்பட விரும்புகிறது என்பதை எல்லோருமே போய் பத்திரிகைகளுக்கோ அல்லது தொலைக்காட்சிகளுக்கோ பேட்டியாக கொடுத்து விட முடியாது. If they go and give a report, they will be removed from the party. அப்படி அவர்கள் செய்வார்களானால் அவர்கள் அந்த கட்சியில் இருந்தே நீக்கப்பட்டு விடுவார்கள். But think about the grace of God in our lives. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகளை சற்று நினைத்து பாருங்கள். Even though we are simple, silly and we stay for a little while in this world, the Lord has given us the privilege more than the angels to declare his wonderful works in this earth. இந்த பூமியிலே நாம் அற்பரும் நீசருமாக ஒரு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்க போகிற இந்த பூமியிலே தேவனையும் தேவனை குறித்த காரியங்களையும் அவர் செய்த நன்மைகளையும் அறிவிக்கும்படி தேவன் தேவ தூதர்களை அல்ல நம்மையே தெரிந்து கொண்டிருக்கிறார். How many of you happy this morning? எத்தனை பேர் அதனால சந்தோஷமா இருக்கீங்க? Hallelujah. I will live and declare the works of God. நான் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். The greatest purpose of our life is to declare the works of God. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கம் இருக்குமானால், ஒரு முக்கியமான நோக்கம் இருக்குமானால் அது கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பதுதான். There are 5 ways God uses us to declare the works of God. கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை 5 விதங்களிலே பயன்படுத்துகிறார். This is not my sermon, it is an introduction. Just for your knowledge, I want you to note it down. இது என்னுடைய செய்தி அல்ல, இந்த செய்திக்கான முன்னுரையாக இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Number 1. முதலாவது Mark
chapter 16 and verse 15. மார்க் 16ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். Jesus said, "Go into all the world and preach the gospel to every creature." ஆண்டவராய் இயேசு அங்கே சொல்கிறார், அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Number 1. முதலாவது, God uses us to declare his works through the word of God. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கிரியைகளை வார்த்தைகளினாலே நாம் சொல்லும்படிக்கு வார்த்தையை நம்மை கொண்டு உபயோகப்படுத்துகிறார். God's word is given to us through which we can declare the works of God. தேவனுடைய வார்த்தையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை கொண்டு தேவனுடைய செய்கைகளை நாம் ஜனங்களுக்கு விவரித்து சொல்ல முடியும். That's why the Bible says, when you are made to stand before kings and magistrates, don't be afraid. The Holy Spirit inside you will speak through you exactly what you have to say at that moment. அதனாலே தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாகவும் அதிகாரிகளுக்கு முன்பாகவும் கொண்டு போய் நிறுத்தப்படுகிற வேளையிலே எதை பேசுவோம் என்று நீங்கள் கலங்காதிருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை கொண்டு அந்த வார்த்தைகளை பேசுவார் என்று சொல்லியிருக்கிறது. Every believer has this great privilege and also the great responsibility to declare the works of God through his precious word. ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய ரட்சிப்பையும் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு ஒவ்வொரு ரட்சிக்கப்படுகிற விசுவாசிக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். We should not be ashamed to preach the word of God. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறதிலே நாம் வெட்கப்படவே கூடாது. Jesus said, if you are ashamed to declare my name before people, I will also be ashamed to declare your name before my angels and my Father. ஆண்டவராய் இயேசு சொல்லுகிற பொழுது தன்னை குறித்தும் தன்னுடைய சுவிசேஷத்தை குறித்து இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கு முன்பாக சொல்லுவதற்கு நாம் வெட்கப்படுவோமானால், தேவனாகிய இயேசு பிதாவுக்கு முன்பாக தூதருக்கு முன்பாக நம்மை குறித்தும் அவர் வெட்கப்படுவார் என்று சொல்லி இருக்கிறார். That is why Apostle Paul said, I am not ashamed of the gospel of Jesus Christ. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுகிறது இல்லை என்று பவுல் அப்போஸ்தலன் ஆணித்தரமாக சொல்லுகிறார். The first way is by declaring the word of God. முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய வார்த்தையை நாம் அறிவிக்க வேண்டும். Number 2. இரண்டாவது காரியத்தை பார்த்தால் 1 Peter chapter 2 and verse 12. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துடைய 12வது வசனம். There Apostle Peter says, your conversation honest among the Gentiles, whereas they speak against you as evil doers, they may by your good works which they shall behold glorify God in the day of visitation. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசுகிற விஷயத்தில் அவர்கள் உங்களை நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். Number 2. இரண்டாவதாக, we declare the works of God by not only by declaring his word but by doing good works. கர்த்தருடைய காரியங்களை அறிவிப்பது தேவனுடைய வார்த்தையை கொண்டு மாத்திரமல்ல, நற்கிரியைகளை செய்கிறதன் மூலமாகவும் நாம் அதை அறிவிக்க முடியும். People are watching our deeds. நாம் என்ன விதமான காரியங்களை செய்கிறோம் என்பதை ஜனங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். And everything we do must declare the works of God. நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் தேவனுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். That is why in Matthew 5:16 Jesus said, let your light shine before men so that they may see your good works and glorify the Father which is in heaven. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொன்னார். So we declare the works of God through our good works. ஆண்டவருடைய காரியங்களை நாம் செய்கிற நற்கிரியைகளின் மூலமாக ஜனங்களுக்கு நாம் வெளிப்படுத்துகிறோம். Number 3. மூன்றாவதாக, if you read in Acts chapter 14 and verse 3, there the Bible says, long time therefore abode they, speaking boldly in the Lord, which gave testimony unto the word of his grace, and granted signs and wonders to be done by their hands. அப்போஸ்தலர் 14:3 அங்கே அவர்கள் அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவராய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். The third way we can declare the works of God is by demonstrating the wonders and signs through the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொண்டு
தேவனுக்காக நாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்துகிற பொழுது அங்கே தேவனுடைய செய்கைகள் ஜனங்களுக்கு முன்பாய் வெளிப்படுகிறது. By our prayer, by our ministry, we can demonstrate the works and the wonders of the Holy Spirit. நாம் ஜெபிக்கிறதன் மூலமாகவும் நாம் செய்கிற ஊழியங்களின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்னது என்பதை ஜனங்களுக்கு முன்பாய் நாம் அறிவிக்க முடியும். When God does wonders through our life, through our ministry, people see the declaration of God's work through our life. ஆண்டவராகிய தேவனுடைய அற்புதமும் அடையாளமும் நம்முடைய ஊழியங்கள் மூலமாக வெளிப்படுகிற பொழுது ஜனங்கள் தேவன் அற்புதம் செய்கிறவர் என்றும் அடையாளம் செய்கிறவர் என்றும் அவருடைய செய்கை என்னதென்றும் அறிந்து கொள்கிறார்கள். I would say not only demonstrating the wonders of God in other people's lives, we can also declare the demonstration of wonders in our own life. இது மற்றவருடைய வாழ்க்கைகளுக்காக அற்புதம் அடையாளம் மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே செய்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் கூட மற்றவர்களுக்கு தேவனுடைய செய்கையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Luke 8:39. லூக்கா 8ஆம் அதிகாரத்துடைய 39வது வசனம். Jesus looked at the sick man who was healed and said, "Return to your own house and shew how great things God has done to you." And he went his way and published throughout the whole city how great things Jesus had done unto him. இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தம் பண்ணினான். So when we go and declare what God has done for us personally, that testimony when we share, we are actually declaring the works of God. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன செய்தார், தனிப்பட்ட விதமாக நமக்கு என்ன செய்தார் என்பதை நாம் ஜனங்களுக்கு முன்பாக அறிவிக்கிற பொழுது அங்கே தேவன் இப்படிப்பட்ட செய்கைகளை செய்ய வல்லவர் என்பதை ஜனங்களுக்கு நாம் தெரியப்படுத்துகிறோம். So many times we don't do this part very well. பல வேளைகளும் இந்த காரியத்தை நாம் சரியாக செய்கிறதில்லை. Think about it. Why don't you take a piece of paper, write down your own testimony, real testimony without any makeup, okay? Real testimony that can inspire some people, put it in some nice language, print it like a tract, make about 1,000 copies, stand somewhere and just give those tracts. That is a great ministry. இங்க ஒன்றை யோசித்து பார். உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே தேவன் உண்மையாகவே நடத்தின ஒரு அற்புதத்தை நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து முதலாவது எழுதுங்க. அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் சுத்தமாக உண்மையாக உங்களுக்கு நிகழ்ந்ததை எழுதுங்க. பின்பு அதை ஒரு டிராக்டாக மாற்றி கைப்பிரதியாக மாற்றி ஒரு 1000 பிரதியை அடித்து கொண்டு எங்கேயாவது ஒரு தெருமுனையில் நின்று வருகிற போடத்தில் கொடுத்து பாருங்கள். I tell you, that is declaring the works of God. அது தேவன் செய்த கிரியையை அறிவிக்கிறது. Hallelujah. Hallelujah. If God leads you, try doing that sometime in your life. ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஏவுதலை தருவார்னால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கணத்திலாவது அதை செய்வதற்கு ஒரு முயற்சி எடுங்க. எத்தனை பேர் செய்யலாம் நினைக்கிறீங்க? Amen. உங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் பெரிய அற்புதமா இல்லையா? அதை 10 பேருக்கு சொன்னா கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. நம்முடைய பிரஸ்தாபத்துக்கு இல்ல, கர்த்தருடைய மகிமைக்காக நான் சொல்றேன். Not for our glorification but for the glory of God. நம்முடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல, தேவ நாமத்தின் மகிமைக்கென்று நாம் அதை செய்ய வேண்டும். The fourth way. நான்காவது காரியத்தை பார்த்தால் in Romans 10:15, ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்துடைய 15வது வசனம். How shall they preach except they be sent? As it is written, how beautiful are the feet of them that preach the gospel of peace and bring glad tidings of good things. ரோமர் 10:15, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. How can I be alive and declare the works of God? நான் பிழைத்திருந்து எப்படி கர்த்தருடைய செய்கைகளை அறிவிக்க முடியும்? Number 4. நான்காவது காரியம், by deploying workers in the field of ministry. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கான ஆட்களை அனுப்புகிற காரியத்திலே என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். Deploying workers in the field of ministry. அந்த ஊழியத்தின் பாதையிலே நடந்து செல்வதற்குரிய ஊழியக்காரர்களுக்கு என்னாலான உதவிகளை செய்கிற ஒரு வேலை அங்கே இருக்க வேண்டும். How shall they preach except they be sent? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? There was a man of God who said, either you go or send. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், ஒன்று நீங்கள் போங்கள் அல்லது வேற யாராயிலும் அனுப்புங்கள் என்று சொன்னார். Every believer
must play a role in this function. இந்த காரியத்திலே ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு பங்கு இருந்தாக வேண்டும். In all the income you get, a little part must go to evangelistic ministry. உங்களுக்கென்று வருகிற சம்பாத்தியத்திலே உங்களுடைய உழைப்பிலே ஒரு பகுதியானது நற்செய்தி அறிவிக்கிற பணிக்கென்று நீங்கள் கொடுக்க வேண்டும். There may be ministries that you may not be able to personally participate. It can be a missionary somewhere in a small forest or a village. It can be a worker in a school, college, university. It can be somebody working in an orphanage, somebody working with old people in the jails, wherever it is. Invest your money so the gospel will be reaching to them where your life or your hand cannot reach. நீங்கள் போக முடியாத இடங்கள் உண்டு. நீங்கள் பங்களிப்பை செலுத்த முடியாமல் நீங்கள் நேரடியாக போக முடியாத இடங்கள் உண்டு. அங்கே அந்த ஊழியங்களை செய்கிற ஒரு கிராமத்திலோ அல்லது ஒரு பள்ளியிலோ அல்லது ஒரு கல்லூரியிலோ அல்லது சிறைச்சாலையிலோ அல்லது காடுகளிலோ ஆதிவாசிகள் மத்தியிலோ இங்கெல்லாம் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு தொகையை அனுப்பி கொடுத்து அதை தாங்குகிற பொழுது அந்த சுவிசேஷம் அங்கே அறிவிக்கப்படுவதற்கு நீங்களும் ஒரு பங்கை ஆற்றுகிறீர்கள். We are responsible to build that ministry. இந்த காரியத்தை செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. When you deploy workers in the field through your income, through your finances, you are actually declaring the works of God. உங்களுடைய வருமானத்தை கொண்டோ அல்லது உங்களுடைய உழைப்பினுடைய ஒரு பகுதியோ இந்த பணிக்காக நீங்கள் செலவு பண்ணுகிற பொழுது நீங்கள் அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த பணியிலே ஈடுபடுகிறீர்கள். Number 5. ஐந்தாவதாக 1 Peter chapter 3 verse 1 and 2. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். I want to take up the amplified Bible version in English. ஆங்கிலத்திலே amplified version என்று சொல்லி இருக்கிறது. அந்த வேதத்திலிருந்து மாத்திரம் அந்த பகுதியிலிருந்து மாத்திரம் நான் படிக்க விரும்புகிறேன். In Tamil we can go for the regular one. தமிழிலே நாம் சாதாரணமாக அந்த நம்முடைய வேதத்திலிருந்தே படிப்போம். In like manner you married women be submissive to your own husbands, so that even if they do not obey the word of God, they may be won over not by discussion but by the godly lives of their wives, when they observe the pure and modest way in which you conduct yourself together with your reverence. அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். Look at the last part. அந்த கடைசி பகுதியை பாருங்கள். They will be won over without preaching. போதனை இன்றி நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். This brings us to the 5th way we can declare the works of God. இது ஐந்தாவது காரியமாக நாம் தேவனுடைய செய்கையை அறிவிப்பதற்கு நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு. Number 5, displaying ourselves as a witness. நம்மை நாமே சாட்சிகளாக நிறுத்துவதன் மூலமாக தேவனுடைய செய்கையை நாம் அறிவிக்க முடியும். Displaying ourselves as a witness. நம்மையே சாட்சிகளாக முன்னிறுத்துகிற பொழுது அதன் மூலமாக தேவனுடைய செய்கையானது அறிவிக்கப்படுகிறது. 5 things I told you. இப்பொழுது 5 காரியங்களை நான் சொன்னேன். Number 1, முதலாவது by declaring the word of God. முதலாவது தேவனுடைய வார்த்தையை நாம் அறிவிப்பது. Number 2, by doing good works. இரண்டாவது நற்கிரியைகளை நாம் செய்வது. Number 3, demonstration of wonders and signs. தேவனாகிய கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எடுத்துச் சொல்லுவது அல்லது அதை அவர்கள் மத்தியிலே செய்வது. Number 4, deploying workers in the field. ஆண்டவருடைய ஊழியத்திலே இருக்கக்கூடிய அந்த தளங்களுக்கு உதவி செய்வது. Number 5, displaying ourselves as a witness. நம்மையே சாட்சிகளாக முன்னிறுத்துவது. I tell you, this is the reason why we should be alive. நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறதுக்குள்ள காரணம் என்னன்னு கேட்டா இந்த 5 காரணங்களே போதுமானது. How many of you want to live for these 5 reasons? இந்த 5 காரணங்களுக்காகவே நான் ஜீவனோடு இருக்க விரும்புறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Among the 5 methods that is used to declare the works of God, I'm going to take up the last one today and I'm going to preach. இதுவரை சொன்ன அந்த 5 காரியங்களிலிருந்து கடைசியாக சொன்ன அந்த 5வது காரியத்தில் இருந்து மாத்திரமே இன்றைக்கு காலை வேளையிலே உங்களுக்கு நான் செய்தியை கொடுக்க இருக்கிறேன். Declaring the works of God by displaying ourselves as a witness. நம்மை நாமே முன்மாதிரியாக காண்பித்து
நாம் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், தேவனுடைய கிரியைகளை ஜனங்களுக்கு காண்பிக்க முடியும்? The most effective means of proclamation of the gospel is nothing else but by being a witness to the same gospel. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான மிக சிறந்த வழி என்னன்னு சொன்னால் நம்மை நாமே சாட்சிகளாக முன்னிறுத்துவது. The most effective method is by placing ourselves as an example. நாம் உதாரணமாக இருக்கிறது தான் அதிகமான நன்மையை உண்டாக்கத்தக்க ஒரு மாதிரியாக இருக்கும். What we declare with our mouth may be forgotten. பாருங்க, நம்ம வாயினால சொல்ற காரியத்தை சில வேளையில ஜனங்கள் மறந்து போகலாம். But what we demonstrate and display with our own life stays etched in the hearts of people for the rest of their lives. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஜனங்களுக்கு முன்பாக நடந்து கொள்ளுகிற விதங்கள், நாம் எப்படி காரியங்களை செய்கிறோம் என்பது அவருடைய மனதை விட்டு ஒரு நாளும் நீங்க போகிறதில்லை. Our manner of life is more powerful than the message we preach. நாம் செய்தியாக அதை சொல்லுவதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடந்து காட்டுகிற முறை என்று சொல்லுவது அவருடைய மனதிலே ஆழ பதியும். Practicing it is much more powerful than preaching it. பிரசங்கிக்கதை காட்டிலும் அதை செய்வது என்று சொல்லுவது அதிக வல்லமை உள்ளது. Christian message is more than preaching, it is about practicing. கிறிஸ்தவ பிரசங்கம் என்று சொல்லுவது வெறும் செய்தி அல்ல, அது வாழ்க்கையிலே வர வேண்டிய நடைமுறை. Our loud words will die in a few seconds. நாம் எவ்வளவு சத்தமாக பேசினாலும் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்பு அந்த சத்தங்கள் ஓய்ந்துவிடும். But a really transformed life will stay on even after we die. ஆனால் மறுரூபப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை பார்ப்போமானா அந்த மறுரூபப்பட்ட வாழ்க்கை நாம் மரித்த பின்பு நம்மை குறித்து பேசும். Hallelujah. Hallelujah. In 1 Timothy chapter 4 verse 12, Apostle Paul looked at Timothy, the young servant of God, and said, "Be an example to all the believers." அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய தீமோத்தேயு என்று சொல்ற அந்த இளம் ஊழியக்காரனுக்கு சொல்லுகிற வேளையிலே நீ எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக இரு என்று சொல்லுகிறார். Once there was a very old pastor who lived. ஒரு வயதான ஊழியக்காரர் ஒரு காலத்தில் இருந்தார். He had a very junior training assistant with him who joined for training. அவரிடத்திலே ஊழியத்திலே பயிற்சி பெறும்படியாக ஒரு இளம் வாலிபன் வந்து சேர்ந்தான். One morning the pastor said, "Today we are going to go for a big ministry." இன்றைக்கு நாம் வெளியிலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம் என்று அந்த வயதான ஊழியக்காரர் இந்த இளமையான ஊழியக்காரருக்கு சொன்னார். So get ready, today evening we are going for ministry. ஆகவே இன்றைக்கு மாலையிலே நாம் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியத்தை செய்ய போகிறபடினாலே நீ ஆயத்தமாக இரு என்று இந்த இளம் வாலிபனுக்கு அவர் சொன்னார். The young man was very excited. இந்த இளமைய பையனுக்கு அதை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாச்சு. He got ready, took his megaphone, took the tracts, took the bags, whatever necessary, everything packed and ready. அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டார். மெகாஃபோனை கையில் எடுத்துக்கொண்டார், பைபிள் எடுத்துட்டார், டிராக்ட் எடுத்துட்டார். அந்த ஊழியம் செய்வதற்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆயத்தமாகி விட்டார். In the evening the pastor was ready, both of them went out for ministry. அந்த சாயங்கால வேளையிலே வயதான ஊழியக்காரர் அவர் ஆயத்தமானோனே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தெருவிலே போக ஆரம்பித்தார்கள். They had to walk. அவர்கள் நடந்து கொண்டே போகிறார்கள். As they were walking, the bus stand came, the bus station was there, lot of people were there. அங்கே போகிற வேளையிலே அந்த பஸ் ஸ்டாண்ட் வருகிறது. அதிலே நிறைய பேர் இருக்கிறதை இவர் பார்க்கிறார். The young man thought this is the best spot to start evangelism. நல்ல சுவிசேஷம் அறிவதற்கான ஒரு நல்ல இடம் இது. ஜனங்கள் இருக்கிறார்கள், இங்கே நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இதுதான் சரியான இடம் என்று இந்த வாலிபன் நினைக்கிறார். But the senior pastor was just walking, he did not stop in that spot. ஆனால் அந்த வயது முதிர்ந்த ஊழியக்காரர் அதை தாண்டி போய் கொண்டே இருக்கிறார். They crossed the bus stand, they went to the railway station, people were there, but this man was not stopping, just walking. இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி அடுத்தது போகும்பொழுது ரயில்வே ஸ்டேஷன் வர்றாரு. அங்கே ஸ்டேஷன்லயாவது இவர் சொல்லுவார்னு பார்த்தா அங்கேயும் அவர் சொல்லவில்லை, தொடர்ந்து போகிறார். And then the marketplace came, lot of people were there, but the pastor is walking. அடுத்ததாக போகும்போது மார்க்கெட்டுக்கு வந்தாங்க, சந்தை பகுதியில் நிறைய ஜனங்கள் இருக்காங்க, அங்கேயாயிலும் அவர் சொல்லுவார் என்று பார்த்தால் அங்கேயும் இந்த வயதான ஊழியக்காரர் சொல்லவில்லை, அவர் போய் கொண்டே இருக்கிறார். For 2 hours the two people are walking, the pastor is not stopping. 2 மணி நேரமாக அவர்கள் ரெண்டு பேருமே நடந்தார்களே தவிர அந்த வயதான ஊழியக்காரர் ஒரு இடத்திலும் நிற்கவே இல்லை. Finally after 2 hours without any preaching he came back to the church.
2 மணி நேரத்துக்கு பின்பாக எந்த ஒரு தெருப்பிரசங்கத்தையும் செய்யாமல் அவர்கள் அங்கே விசுவாச வீட்டுக்கு வந்து விட்டார்கள். And then the senior pastor lifted his hands and prayed, Lord, thank you for giving us a wonderful time of ministry. இப்பொழுது அந்த வயதான ஊழியக்காரர் ஜெப வீட்டுக்கு வந்த உடனே கையை உயர்த்தி ஜெபித்தார். ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செய்வதற்கு இன்றைக்கு கிருபை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. The young man couldn't take it anymore. இதற்கு மேலேயும் இந்த இளவாயல்னால பொறுத்துக்க முடியல. So after the prayer was over, he asked, Pastor, what ministry did we do? ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு இந்த வாலிப பையன் கேட்டான், என்ன ஊழியத்தை தான் நம்ம செஞ்சிட்டோம்? We did not preach one single word. ஒரு வார்த்தை கூட நம்ம இன்னும் பிரசங்கம் பண்ணலையே. What ministry? இது என்ன ஊழியம்? The old man looked at him and said, இந்த வயதான பாஸ்டர் அந்த வாலிபனை பார்த்து சொன்னார், தம்பி, the great ministry is not the words we say, but the walk we did in our life. That is the greatest ministry. அப்பொழுது அந்த வயதான ஊழியக்காரர் சொன்னார், நம்ம பிரசங்கம் பண்றோமே, நம்ம கொடுக்கிற எப்படி பேசுகிறோம் என்று அல்ல, நாம் எப்படி நடக்கிறோம் என்பதுதான் நாம் செய்யக்கூடிய பெரிய ஊழியம் என்று சொன்னார். He said, people are not interested with our words. People are looking at the walk every day, how we live every day. அவர் சொன்னதெல்லாம் நாம என்ன செய்கிறோம் என்பதை அல்ல ஜனங்கள் பார்க்குது, நம்முடைய வாழ்க்கையில உள்ள நடக்கை, நாம் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறோம் என்பதை தான் ஜனங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார். He wanted to teach him a lesson that day. அன்றைக்கு இந்த இளம் வாலிபனுக்கு அந்த முதிர்ந்த ஊழியக்காரர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். The master Jesus Christ was also doing great ministry in this regard. இப்படித்தான் அங்கே பெரிய ஊழியக்காரராகிய நம்முடைய எஜமானாகிய இயேசு ஊழியத்தை செய்தார். I would say his ministry had a fivefold ministry. ஆண்டவருடைய ஊழியத்தை பார்த்தா அதில் 5 விதமான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். You can write it down. நீங்கள் எழுதி கொள்ளலாம். The first part was the ministry of exhortation. He was preaching. முதலாவது வசனத்தை பிரசங்கிக்கிற ஊழியத்தை செய்தார். Exhortation, preaching the word. வசனத்தை பிரசங்கிக்கிற ஊழியம். Jesus went about preaching that the kingdom of God is near. ஆண்டவராகிய இயேசு பிரசங்கம் பண்ற பொழுது தேவராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணார். Second part, இரண்டாவது engaging in good works. நற்காரியங்களிலே ஈடுபடுகிற அந்த ஊழியத்தை செய்தார். Jesus went about doing good. ஆண்டவராகிய இயேசு நற்காரியங்களை செய்வதாக சுற்றி திரிந்தார்னு நம்ம படிக்கிறோம். Number 3, மூன்றாவதாக exhibiting miracles and wonders. அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் மத்தியிலே நிகழ்த்தினார். Exhibiting miracles and wonders. அற்புதங்களும் அடையாளங்களையும் ஜனங்கள் காணத்தக்கதாக அவர் ஊழியம் செய்தார். Number 4, நான்காவது expanding the work of the gospel. அங்கே தேவனுடைய சுவிசேஷம் விரிவடையத்தக்க வேலையை அவர் செய்தார். He chose 70 people, sent them 2 by 2 into all the villages and towns and declared the gospel. 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராக பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அனுப்பி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க செய்தார். Number 5, ஐந்தாவதாக he preached by example. அவரே முன்னுதாரணமாக தன்னை காண்பித்து பிரசங்கம் பண்ணினார். Exemplary life. அவர் தன்னுடைய வாழ்க்கையினாலே அந்த போதனையை நிரூபித்தார். John 13:15. யோவான் 13ஆம் அதிகாரத்துடைய 15ஆம் வசனத்திலே, I have given you an example that you should do as I have done to you. நான் உங்களுக்கு செய்ததை போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று கர்த்தர் சொன்னார். 1 Peter 2:21. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துடைய 21ஆவது வசனத்திலே, Christ also suffered for us, leaving us an example that you should follow his steps. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். Matthew 11:29. மத்தேயு 11ஆம் அதிகாரத்துடைய 29ஆவது வசனத்திலே, Take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். He declared the works of God. He showed the Father by his own example. ஆண்டவராகிய தேவனை குறித்து அவர் அறிவித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அந்த ஜனங்கள் தேவனை அறியும்படியும் இயேசு செய்தார். There are so many godmen who founded some religions also, mostly in India as well. நம்முடைய இந்திய தேசத்திலும் பார்க்கிற பொழுது
பலர் தேவ மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இருந்தார்கள். சில மதங்களையும் அவர்கள் ஸ்தாபித்திருக்கிறார்கள். They were great teachers of great principles. அவர்கள் நல்ல கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். But none of them were able to say, follow me. ஆனால் அவர்களில் யாராலும் ஒருவராலும் கூட என்னை பின்பற்றி வாருங்கள் என்று துணிந்து சொல்ல முடியவில்லை. They said follow love, they said follow peace, they said follow giving, they said follow piety. They talked about so many principles, but their life they could never put forth and say, just follow me. அன்பை செய்யுங்கள், அன்பை பின்பற்றுங்கள், சமாதானத்தை பின்பற்றுங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியத்தை செய்யுங்கள், இப்படியெல்லாம் சொன்னார்களே தவிர என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அவர்கள் ஒருவராலும் சொல்ல முடியவில்லை. Only Jesus said, follow me. இயேசு ஒருவர்தான் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. A life of example. அவருடைய வாழ்க்கையே அதுதான் ஒரு முன்மாதிரி. His life was a witness for his father. அவருடைய பிதாவினுடைய சாட்சி எங்கே என்று கேட்டால் இயேசுடைய வாழ்க்கையிலே தான் அந்த சாட்சி இருந்தது. Jesus said, if you have seen me, you have seen my father. அதனால தான் இயேசு சொன்னார், என்னை கண்டால் நீங்கள் பிதாவை கண்டீர்கள். Because I do the works of my father. காரணம் நான் பிதாவினுடைய கிரியைகளை தான் செய்கிறேன். I am the example to follow. நீங்கள் பின்பற்றி வரத்தக்க முன்மாதிரி இருக்குமானால் அது நானே. This morning I want to talk about how we can declare the works of God by living as a witness. ஆண்டவராகிய தேவனுக்கு சாட்சியாக நாம் வாழுகிறதன் மூலமாக தேவனுடைய கிரியைகளை நாம் எப்படி அறிவிக்க முடியும் என்பதை தான் இன்றைக்கு காலைவேளை நான் சொல்ல போகிறேன். There are three things I want to bring about. இன்னைக்கு மூன்று காரியங்களை நான் பேச போகிறேன். Number one, முதலாவது, turn with me to Psalm 40 and verse 3. சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதத்துடைய 3வது வசனம். He has put a new song in my mouth, even praise unto our God. Many shall see it and fear and trust in the Lord. நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். I want to emphasize the word many shall see it. அநேகர் அதை கண்டு என்று சொல்லுகிற அந்த பகுதியை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். Many shall see it. அநேகர் அதை காண்பார்கள். Talking about witness. அங்கே சாட்சியை குறித்து நாம் பேசுகிற பொழுது, The first one, முதலாவது, our worship must become a witness. நம்முடைய ஆராதனையே ஒரு சாட்சியாக மாற வேண்டும். Let me repeat. தயவுசெய்து நான் திரும்ப அதை சொல்ல விரும்புகிறேன். Our worship must become a witness. நாம் ஆராதனை செய்கிறோமே, நம்முடைய ஆராதனையே ஒரு சாட்சியாக மாற வேண்டும். David says, God has put a song in my heart, and when I worship, many will see me and they will fear and they will turn and trust to God. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், தேவன் எனக்கு ஒரு பாடலை கொடுக்கிறார், அந்த பாடலை நான் துதித்து பாடுகிற வேளையிலே ஜனங்கள் பயப்பட்டு கர்த்தரை அவர்கள் நம்புவார்கள். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். So many times we think worship is simply directed to God. நம்ம பல வேளைகளில் என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, நம்ம ஆராதனை செய்கிறோமே அது நேரடியாக தேவனுக்கு நமக்கு உரியது என்று நினைக்கிறோம். Of course it is true. அது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. Worship belongs to God. உண்மையாக நாம் ஆராதிப்பது தேவனை தான் ஆராதிக்கிறோம். And he is the author and he is the one who is on the receiving end of worship. இந்த ஆராதனைக்குரியவரும் ஆராதனை செய்யப்படத்தக்கவருமானவர் நம்முடைய தேவன் மாத்திரம்தான். But you must never forget one more truth. ஆனால் இதிலே இன்னொரு உண்மை இருக்கிறது, அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. When we worship God, நாம் தேவனை ஆராதிக்கிற பொழுது people are watching us. நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் நம்மை கவனித்து பார்க்கிறார்கள். And if we worship God in truth and spirit, நாம் உண்மையோடும் ஆவியோடும் தேவனை தொழுது கொண்டால், that worship creates an effect on the people around us. அப்படிப்பட்ட ஆராதனை நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் மேலே ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. It becomes a witness. அது ஒரு சாட்சியாக மாறுகிறது. What will happen? அங்கே என்ன நடக்கிறது? When I worship God, நான் தேவனை ஆராதிக்கிற வேளையிலே people who look at me will
fear and they will trust in God. அங்கே என்னை சுற்றியுள்ள ஜனங்கள் தேவனுக்கு பயந்து தேவனை அவர்கள் நம்புவார்கள். You must understand that the Israelites were ordained for worship. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். They were supposed to be examples of worship. இந்த ஆராதனைக்கு உதாரணமாக தேவனை ஆராதிப்பது எப்படி என்று ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்கிற உதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் யூத மக்கள். Isaiah 43:21. நீங்கள் ஏசாயா 43ஆம் அதிகாரத்துடைய 21ஆம் வசனத்தை பார்த்தால், This people have I formed for myself, they shall shew forth my praise. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவன் சொன்னார். Among all the peoples in the world, most of them who were idol worshippers, God set apart a small group of people by the name of Hebrews or Israelites, so they can declare the works of God. உலகத்திலே ஏராளமான ஜனக்குழுக்கள் இருந்த வேளையிலும் இந்த இனக்குழுக்களின் மத்தியிலே இருந்து இந்த விக்கிரக ஆராதனையிலே ஜனங்கள் இருந்த வேளையிலே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் என்று சொல்லுகிற யூத மக்கள் என்று சொல்லுகிற ஒரு குழுவினரை தம்முடைய ஆராதனை செய்யும்படி தெரிந்து கொள்கிறார். Why? ஏன்? So they will declare his works. அவருடைய செய்கைகளை அதனாலே அவர்கள் விவரித்து சொல்லுவார்கள். So that people will see them worshiping and fear God and turn to him. அவர்கள் இப்படி ஆராதனை செய்கிற பொழுது அதை காண்கிற ஜனங்கள் ஒரு தேவன் உண்டென்று அவருக்கு பயந்து நடப்பார்கள். But sadly though, if you read history, these people did not become examples or witnesses through their worship. ஆனால் துக்கமான காரியம் என்ன, நீங்கள் சரித்திரத்தின் சம்பவங்களை கவனித்து பார்ப்பீர்களானால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் என்ன நோக்கத்துக்காக அவர்களை ஏற்படுத்தினாரோ அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை, அதிலே தோற்று போனார்கள். Their worship was not a testimony. அவர்களுடைய ஆராதனை ஒரு சாட்சியாக மாறவில்லை. I'll show you one verse. நான் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 Corinthians chapter 10 and verse 10 and 11. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். It says, neither murmur ye as some of them who also murmured and were destroyed of the destroyer. Now all these things happened unto them for ensamples, and they were written for our admonition, upon whom the ends of the world are come. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்துள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. Very sad thing to read. இந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது துக்கமான ஒரு காரியத்தை நாம் படிக்கிறோம். God separated them from the world so that they will declare his praises. இந்த உலகத்திலிருந்து அந்த ஜனங்களை தேவன் வேறு பிரித்தார். என்ன நோக்கத்தோடு அதை செய்தார்? அவருடைய துதியை இவர்கள் சொல்லி வருவார்கள் என்பதற்காக அதை செய்தார். And when they begin to praise God, people will see, fear God and turn to God. அவர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்கிற பொழுது அதை பார்த்து ஜனங்கள் பயந்து தேவனை பணிந்து நடப்பார்கள். But that did not happen there. ஆனால் உண்மையாக பார்த்தால் அது நடக்கவே இல்லை. Why? காரணம் என்ன? Because the Israelites, instead of worshiping God, they were murmuring in their tents. இந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கூடாரத்திலே முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். And what happened? அதனாலே நடந்தது என்ன? The people who are supposed to be examples in worship, they became a warning for us how we should not worship God. தேவனை ஆராதிக்கிறதற்கு உதாரணமாக வைக்கப்பட வேண்டிய ஜனங்கள் தேவனுடைய கோபாக்கினை இன்னதென்பதற்குள்ள உதாரணங்களாக மாறிப்போன ஒரு ஆபத்து அங்கே உண்டானது. உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் நினைக்கிறேன். உதாரணங்களாக மாற வேண்டியவர்கள் நமக்கு எச்சரிப்பாக மாறிவிட்டார்கள். அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. A witness becomes a warning. யார் உதாரணமாக இருக்க வேண்டுமோ அவர்களே எச்சரிப்பாக மாறி போனார்கள். The Bible says, out of all the people that left Egypt, all of them perished except Joshua and Caleb. வேதம் சொல்லுகிறது, எகிப்து தேசத்திலிருந்து எவ்வளவோ பேர்கள் புறப்பட்டும் கூட ஆண்டவர் வைத்திருந்த தேசத்துக்குள்ளே போனவர்கள் காலேப் யோசுவா ஆகிய 2 பேர் மாத்திரம். Our worship life
should be a witness for God, declaring His works, so people will see us and they will glorify God. நாம் தேவனை ஆராதிக்கிறது ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனை ஜனங்கள் அறிவார்கள். Hallelujah. Hallelujah. When we come to church for worship, that is why worship must be handled very seriously. நம்ம சபைக்கு ஆராதனைக்குன்னு வர்றோமே, இந்த ஆராதனை ஏனோ தானோன்று நடந்து விடக்கூடாது. கண்ணும் கருத்துமாக நம்ம ஆராதனை செய்யணும். People are watching us. நம்ம ஜனங்க கவனிச்சு பார்க்கறாங்க. The way we worship God must incite fear and devotion for God. நாம் தேவனை ஆராதிக்கிற விதம் மற்ற ஜனங்களுக்கு பயத்தை உண்டாக்க வேண்டும். தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். It must make them trust in God. அந்த தேவனை நம்புவதற்கு அதை அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். Sometimes it's so sad because people who come to worship, they despise worship so low that people are not getting, some examples from them, but people are becoming a warning by their worship. ஆனா சிலவள்ள நடக்கிற காரியம் என்ன, நம்முடைய ஆராதனையை குறித்து ஆராதனைக்கு வருகிறவர்கள் உதாசீனமாக நடந்து கொள்கிறதுனால, அதில் சரியாக நடக்காதனாலே வருகிற மற்றவர்களுக்கு இடரல் உள்ளவர்களாக மாறி போகிறார்கள். They are not benefiting the Lord. இங்கே தேவனுக்காக எடுக்கிற எந்த நன்மையும் அவங்களுக்கு கிடைக்க போறதில்ல. No, they are not benefiting the work of God. They are not becoming a witness for God. தேவனுக்கு சாட்சியாக நிற்க வேண்டியவர்கள் அந்த இடத்திலே சாட்சி அற்றவர்களாக மாற்றுகிறார்கள். New believers are actually offended by the very relaxed, very casual, very fearless attitude in worship. பாருங்க, புதிதாக ஒரு விசுவாசி உள்ளே வரும் பொழுது மற்ற பழைய விசுவாசிகள் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறது அவங்க சரியா அவங்க நடக்காத காணும் பொழுது தேவ பயம் புதிய விசுவாசிகளுக்குள்ள வரப்போறதில்லை. They are wondering, what is this? They are saying that they are worshiping a living God, they are worshiping a resurrected Christ, and they are worshiping God in truth and spirit, but when the worship is going on, they are playing. அப்ப உண்மையான தேவனை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் ஆராதனையத்தில் விளையாடிட்டு இருக்காங்களே. They are so casual. ஒரு சாதாரணமாக இருக்கிறாங்களே. They are playing with their children. அவங்க பிள்ளைங்களோட விளையாடுறாங்களே. They come from backgrounds where in order to meet their God or their goddess, they wait for 3 days in a line to get a 2-minute darshan. காரணம், அவங்க இருந்து வருகிற பின்னணியை பாருங்க. அவர்கள் தெய்வம் என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த தெய்வங்களை சந்திக்க வேண்டுமானா, பார்க்கணுமானா, அந்த உருவங்களை பார்க்க வேண்டுமானா 3 நாள் லைன்ல நின்று கிட்ட போனா 2 நிமிஷம் மாத்திரம் பார்த்துட்டு திரும்பி வர்ற நிலையில இருக்கவங்க உள்ள வராங்க. That is the reverence they give for their gods. அவர்களுடைய தெய்வங்களுக்கு அவர்கள் கொடுக்கிற கௌரவம் மரியாதை அப்படிப்பட்டது. But how much reverence do we give to our God whom we say is alive? He speaks, He sees, He watches, He hears. How much do we worship God with reverence? உண்மையுள்ள ஜீவனுள்ள நம்மை காண்கிற நம்மை கேட்கிற நமக்கு எல்லாவற்றுக்கும் பதில் தருகிற தேவன் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த தேவனை ஆராதிக்கிறதற்கு நாம் எவ்வளவு தூரம் உண்மை உள்ளவங்களா இருக்கிறோம்? Is our worshiping inciting reverence and fear in the hearts of people around us? நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவளுடைய இருதயத்திலே தேவனை குறித்த பயத்தையும் மரியாதையும் உண்டாக்குதா? It's a question we all need to ask ourselves. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இது. Our worship must become a witness. நம்முடைய ஆராதனைகளே ஒரு சாட்சியாக மாற வேண்டும். The Israelites were supposed to be a witness, but they became a warning how not to worship God. எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனைக்கு உதாரணங்களாக இருக்க வேண்டுமோ அவர்கள் ஆராதனைக்கு உதாரணங்களாக இல்லாமல் எச்சரிக்கையாக மாறிப்போன அவலத்தை நாம் பார்க்கிறோம். Look at the worship of Paul and Silas as they were worshiping in the prison cell. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்ட வேளையிலே அவருடைய ஆராதனையை கவனிச்சு பாருங்க. Acts 16:23 onwards you read that. நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23 இருந்து உள்ள வசனங்களிலே அதை படிக்க முடியும். Their feet were put in the stocks. அவர்களுடைய கால்கள் தொழுவத்திலே மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. They were beaten with stripes. அவர்கள் அங்கே மிலார்களாலே சவுக்காலே அடிக்கப்படுகிறார்கள். They are arrested in prison. அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். But in the midst of the pain,
they never expressed any murmur to God. இந்த வேதனைகளின் மத்தியிலும் தேவனை குறித்த எந்த முறுமுறுப்பும் அவர்கள் வாயிலிருந்து வரவில்லை. The Bible says when their feet were in the stocks, they were worshiping God. அவருடைய கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருந்த வேளையிலும் கூட அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். Hallelujah. Hallelujah. All the prisoners were watching. அங்கே சுற்றி இருக்கிற மற்ற கைதிகள் இதை பார்க்கிறார்கள். And the jailer is watching. அங்கே சிறைச்சாலை அதிகாரி இதை பார்க்கிறான். After a few minutes the glory of God comes down and all the shackles are broken. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமையானது அங்கே வெளிப்பட்டு அவருடைய கைகால்களில் இருந்த அந்த சங்கிலிகள் தெறித்து விழுகிறது. If you see what happened later, அதற்கு பின்பாக உள்ள சம்பவத்தை நீங்கள் படித்து பார்த்தால், the jailer is baptized, his whole family is baptized. Do you know where it started? He saw the way these people worshipped God. சிறைச்சாலைக்காரன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான், அவனுடைய குடும்பம் முழுவதும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறது. இதற்குரிய ஆரம்பம் என்னவென்று பார்த்தால், முறுமுறுக்காதபடி சிறையின் நடுவிலே ஆராதனை செய்தார்கள். Hallelujah. Hallelujah. When people see our worship, they must think, well, these people are not worshiping an idol. They are not worshiping an idea. They are not worshiping a philosophy. They are not worshiping a tradition. They are worshiping the living God. நம்முடைய ஆராதனையை ஜனங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது இவர்கள் ஒரு விக்கிரகத்தை அல்ல, இவர்கள் ஒரு தத்துவத்தை அல்ல, இவர்கள் ஒரு கொள்கையை அல்ல, இவர்கள் உண்மையாகவே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே வர வேண்டும். Hallelujah. Hallelujah. Our worship must become a witness. நம்முடைய ஆராதனை என்று சொல்லுவதே ஒரு சாட்சியாய் மாறணும். In the life of Daniel, his worship was a witness. தானியேலுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஆராதனை, அவனுடைய துதித்தல் ஒரு பெரிய சாட்சியாய் மாறினது. The king came to know about it, and then he says, while Daniel was in the lion's den, was the God whom you served or worshipped continually, was he able to deliver you from the mouth of the lions? அந்த சிங்கத்தின் கெபியினுடைய போடப்பட்டிருந்த தானியேலை பார்க்க வந்த ராஜா தானியேலை பார்த்து கேட்டான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அவனுக்கு தெரியுங்க, Amen. this man, he is not worshipping the idols I am worshipping, he is worshipping the living God. அந்த ராஜாவுக்கு ஒன்று தெரியுங்க, நான் ஆராதிக்கிறதை போன்ற விக்கிரகங்களை ஆராதிப்பவன் அல்ல இந்த தானியேல், அவனோ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன். Hallelujah. Hallelujah. And therefore he knew that his worship is filled with power. அதனால அவனுக்கு ஒன்று தெரியும், இந்த ஆராதனைக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. There is a living God. அங்கே ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். There is power. அதற்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. There is anointing. அதற்குள்ளே அபிஷேகம் இருக்கிறது. There is a reverence. அதுக்குள்ளே தேவனை குறித்த கனம் இருக்கிறது. There is fear of God. அதுக்குள்ளே தேவ பயம் இருக்கிறது. When I look at this man, இந்த மனிதனை நான் பார்க்கிற பொழுது my eyes turn toward God. இந்த மனிதனை நான் பார்க்கும் பொழுது ஜீவனுள்ள தேவனை நோக்கி என் கண்களை நான் திருப்புகிறேன். He is a witness for worship. அவன் ஆராதனைக்கு ஒரு சாட்சியாக நிற்கிறான். I tell you, our church must be transformed. நம்முடைய சபையானது ஒரு மறுரூபத்தை அடைய வேண்டும். When you sit in church, you must be a witness to worship. நீங்க சபையில உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஆராதனைகளுக்கு சாட்சியா இருக்கணும். Your worship must be a witness. உங்களுடைய ஆராதனை ஒரு சாட்சியாக மாறணும். People who see you worshiping, sitting in church, listening to God's word, they must know this is no ordinary place, and this is no ordinary people, and this is no ordinary God. நீங்கள் ஆராதிக்கிற பொழுதும் வேத வசனத்தை கேட்கும் போதும் உங்களை சுற்றி உள்ள ஜனங்கள் பார்க்கிற பொழுது இது ஒரு சாதாரணமான இடமில்லை, இந்த ஜனங்கள் இந்த இடத்துல சும்மா உட்கார்ந்திருக்கவில்லை, ஒரு தேவனுக்கு ஆராதனை செய்ய உட்கார்ந்திருக்கிறார் என்று உங்களை குறித்து அவர்கள் பேச வேண்டும். Hallelujah. 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 Our worship must become a witness. நம்முடைய ஆராதனையே ஒரு சாட்சியாக மாறணும். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Number 2. இரண்டாவது காரியத்தை பார்ப்போம். 2 Thessalonians chapter 3 verse 7 to 10. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். For you yourself know how it is necessary to imitate our example. For we were not disorderly or shrinking of duty. When we were with you, we were not idle, nor did we eat anyone's bread without paying for it, but with toil and struggle we worked night and day,
that we might not be a burden or impose on any of you for our support. It was not because we do not have a right to such support, but we wished to make ourselves an example for you to follow. இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். I like this verse very much. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் இது. Apostle Paul says it was necessary for you to imitate our example. அங்கே பவுல் இதை எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக மாறினோம். He became an example. அவரே அவர்களுக்கு ஒரு உதாரண புருஷராக மாறுகிறார். A witness. அவரே ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையை அங்கே காண்பிக்கிறார். First I said our worship must become a witness. முதலாவது நான் சொன்னேன், நம்முடைய ஆராதனைகள் ஒரு சாட்சியாய் மாற வேண்டும். Declaring the works of God. அது தேவனுடைய கிரியையை அறிவிக்கிறதா இருக்க வேண்டும். Number 2, இரண்டாவது our work must become a witness. நம்முடைய வேலை ஒரு சாட்சியாக மாறணும். Our work must become a witness. நாம் செய்கிற வேலை ஒரு சாட்சியாக மாறணும். And what kind of example Paul was setting forth regarding work? இந்த வேலையை குறித்து என்ன விதமான முன்னுதாரணத்தை அங்கே பவுல் அங்கே வைக்கிறார்? He says, அவர் சொல்லுகிறார், we were not disorderly or shrinking of duty while we were with you. நாங்கள் உங்களுக்குள்ளே இருந்த வேளையிலே ஒழுங்கற்று நடக்கவில்லை. We were not idle and we did not eat anybody else's bread without paying for it. நாங்கள் ஒருவனுக்கு இலவசமாய் சாப்பிடவில்லை, உங்கள் ஒருவனுக்கும் பாரமாக இருக்கவில்லை. We toiled and struggled and worked night and day. நாங்கள் இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்தோம். Who is this man? யார் இந்த மனிதர்? He wrote 14 epistles in the Bible. வேதத்திலே 14 நிருபங்கள் அவரால் எழுதப்பட்டிருக்கிறது. He went all around the world preaching the gospel. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க உலகம் முழுவதும் பிரயாணம் பண்ணின ஒரு மனிதர். He was not an example for laziness, but he was an example for good work. அவர் சோம்பேறியாக இருப்பதற்குரிய முன்னுதாரணமாக அல்ல, வருத்தத்தோடு வேலை செய்கிறதுக்குரிய முன்னுதாரணமாக இருந்தார். Why Paul had to put forth his own life as an example for work? இந்த வேலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஏன் பவுல் ஒரு முன்னுதாரணமாய் வைக்க வேண்டும்? Come to verse 11 and 12. நீங்கள் 11-12 வசனத்துக்கு வருவீர்களானால், He said, I am hearing about you, Thessalonian church, that some of you are disorderly, passing your lives in idleness, neglectful of duty, being busy with other people's affairs, instead of doing your own work or doing no work at all. இந்த தெசலோனிக்க சபையை குறித்து அவர் சொல்லுகிறார், உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறீர்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமல்களோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். அந்த 11ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க, நல்லா இருக்கு தமிழ்ல. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல். எப்படியா? யாதொரு வேலையும் செய்யாமல். All these are believers, okay? For information, all these are believers. இவங்க எல்லாமே விசுவாசிகள் தான். What are they doing? அவங்க என்ன செய்றாங்க? Doing no work. ஒரு வேலையும் செய்யல. அப்ப என்ன போட்டுருக்கு? வீண் அலுவல்காரர்களாய். வீண் அலுவல், ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத வேலையில பிஸியா இருக்கிறது. Busy bodies. Then he says, அடுத்து சொல்கிறார், அப்ப என்னவா? ஒழுங்கற்று திரிகிறவர்கள். ஒழுங்கே கிடையாது, திரிகிறது, அங்க எங்க திரிய வேண்டியது, ஒழுங்கு கிடையாது. He is saying, I am hearing about all this, that's why I am putting my life as an example for you to work hard so you can exhibit Christ through your work. இந்த காரியங்களை கேள்விப்படுகிறதுனாலே தான் நான் என்னை உதாரணமாக வைத்து உங்களுக்கு இதை எழுதுகிறேன். நீங்கள் தேவனுடைய காரியங்களுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். By good work. நீங்கள் செய்கிற நற்கிரியைகளினாலே. Let me talk to you about something.
இந்த காரியத்தை குறித்து நான் சற்று பேச விரும்புகிறேன். There are many believers who think doing work every day is a curse that came as a result of Adam's disobedience and fall from grace. சில விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டா, இந்த வேலை செய்யறதே ஒரு சாபம். அன்றைக்கு ஆதாம் விழுந்து போனதன் நிமித்தமாக நமக்கு வந்த சாபங்கள்ல ஒரு சாபம் தான் நாம வேலை செய்யறதுன்னு நினைக்கிறாங்க. But for your kind information, let me tell you something. ஆனால் உங்களுடைய அறிவுக்காகவும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்காக தெளிவாகவே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். You must understand that work was not given to Adam after he fell, but before he fell from grace, while he was adorned with the glory of God. தேவனுடைய மகிமையை கண்டு அந்த கிருபையிலே அவன் நிலைத்திருந்த பொழுதுதான் தேவன் அவனுக்கு வேலை செய்யறதை கொடுத்தாரே தவிர அவன் விழுந்து போவதற்கு பின்பாக அல்ல. Let me put it even more specific for some people to understand. இன்னும் புரிந்து கொள்வதற்காக, தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இன்னும் தெளிவாகவே நான் சொல்லுகிறேன். Before God gave a wife to Adam, God gave work to Adam. ஆதாமுக்கு தேவன் மனைவியை கொடுக்கிறதுக்கு முன்னாடி கையில வேலையை கொடுத்துட்டார். என்ன புரிஞ்சிருச்சு உங்களுக்கு இப்போ? மனைவியை தேடுறதுக்கு முன்னாடி என்ன தேடணும்? நல்லது, வெரி குட். First seek a job, then seek a wife. முதலாவது வேலையை தேடுங்க, அடுத்தது மனைவியை தேடுங்க. எல்லாம் கத்தர் பாயில பாரமா போட்டு என் மனைவியை நான் கண்டுபிடிக்க போறேன், அவங்களையும் பாரப்படுத்தி வம்ப வேலைக்கு வாங்காதீங்க. முதல்ல வேலையை தேடுங்க. Learn to work. முதலாவது வேலை செய்ய பழகுங்க. There are some people who are so lazy they will not go to work. சில ஆட்களா இருக்காங்க ரொம்ப சோம்பேறிங்க, வேலைக்கே போக மாட்டாங்க. There are some people அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. They think work is a curse, work is a burden. No, work is a blessing. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வேலைங்கிறது ஒரு பெரிய சாபமா பாரமா நினைக்கிறாங்க. இல்லைங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். How about the second Adam, Jesus Christ, when he came to the world? Was he lazy or was he working? இப்ப இரண்டாம் ஆதாமாகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு, அவர் சோம்பேறியா இருந்தாரா வேலை செய்யறவரா இருந்தாரா? Jesus said, my meat is to do the will of my Father and to finish his work. ஆண்டவராகிய இயேசு சொன்ன பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது, அதை செய்யும்படி தான் இந்த பூமிக்கு நான் வந்தேன். Do you know when Jesus said it is finished? ஆண்டவராகிய இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொல்லுது சொன்னார். அதை just before he died. அவர் இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் சகலமும் முடிந்தது என்று சொன்னார். இன்னைக்கு நிறைய பேர் பிறந்த உடனே முடிஞ்சிருச்சுன்றாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, படிப்பு முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, சாஞ்சு படுக்கிச்சு சாப்பிட வேண்டியதுதான். நோ நோ நோ, யூ ஒர்க் until you die. நீங்க மரிக்கும் வரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அது முக்கியமானது. A Christian must be a witness for good work. நல்ல வேலை செய்வதற்கு ஒரு அடையாளம் யாருன்னு கேட்டா கிறிஸ்தவனா தான் இருக்கணும். With a very sincere heart, let me tell you this. நான் உண்மை உள்ள இருதயத்தோடு நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். I sincerely desire to be an example for a hard worker. கடின உழைப்புக்கு உதாரணமாக நானே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want people to look at me and tell me, Pastor, you are working very hard. Please take some rest. என்ன பார்த்து ஆட்கள் என்ன சொல்லணும்னா, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப வேலை செய்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க பாஸ்டர் அப்படின்னு என்னை பார்த்து அவங்க சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். People should not come and tell me, Pastor, you are sleeping too much. Please start working. அல்லது மாற்றி என்ன பார்த்து ரொம்ப தூங்கிட்டு இருக்கீங்க பாஸ்டர், கொஞ்சமாவது நீங்கள் வேலை செய்யக்கூடாதா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டக்கூடாது. நீங்கள் எல்லாம் சிரிக்கிறீங்க, நம்ம ஆஃபீஸ்லேயும் நமக்கு இந்த சாட்சி தான் வேணும். ஏம்மா வந்ததுலேருந்தே தூங்கிக்கிட்டே இருக்கிய, வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்கக்கூடாது நம்மளை பார்த்து. என்ன சொல்லணும் தெரியுமா? ரொம்ப வேலை செய்கிறீங்களே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு கிறிஸ்தவன் நல்ல வேலைக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. That is a great witness. அது ஒரு நல்ல சாட்சிக்கு அடையாளம். Joseph went to work with Potiphar. போத்திபாருடைய வீட்டிலே வேலை செய்யும்படி யோசேப்பு போகிறார். The man was impressed with his work. He gave him more responsibility. அவனுடைய வேலையை நுணுக்கத்தை அழகா செய்ததை இந்த போத்திபார் பார்த்து அதிக வேலையை கொடுக்கிறார்.
He was faithful in all his work. அவனுடைய வேலை எல்லாவற்றிலும் யோசேப்பு உண்மை உள்ளவராக இருந்தார். Everything he handled. எல்லாவற்றிலுமே அவன் சரியாக நடந்து கொண்டான். He was honest in everything. அவன் செய்த வேலையில எல்லாம் நேர்மை உள்ளவனாக இருந்தான். And he was praised for his work. அவனுடைய வேலைக்காக அவன் நல்ல வேலை செய்ததற்காக புகழ்ந்தும் பேசப்பட்டான். As a Christian in your work spot, you should have a great name as a hard worker. ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே இவர் கடின உழைப்பாளி என்று சொல்லுகிற ஒரு பேரை நீங்க சம்பாதிக்கணும். I would say 4 things we need to do with our time. அடிப்படையாக நம்முடைய நேரத்தை குறித்து நாம் செய்ய வேண்டிய 4 காரியம். Number 1, முதலாவது, take time to seek God every day. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய முகத்தை தேடுவதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. Number 2, take time to sharpen your skills or seek your food every day. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள அல்லது உங்களுடைய உணவுக்காக நீங்கள் சம்பாதித்துக் கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்குங்க. Number 3, மூன்றாவது, take time to serve others. மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கென்று நேரத்தை ஒதுக்குங்க. Number 4, take time to search yourself. நான்காவது, உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க நேரத்தை ஒதுக்குங்க. These are basics. இதெல்லாம் 4 அடிப்படைகள். In total, what I'm trying to drive home is, don't be lazy, work hard. முடிவாக நான் சொல்ல விரும்புகிறது என்ன, கடின உழைப்பாளியாக மாறுவதற்கு முயற்சிடுங்க, சோம்பேறிகளாக இருக்காதீங்க. There used to be a saying in English which says, an idle mind is the devil's workshop. சும்மா இருக்கிற அந்த மனது பிசாசுக்கு ஏற்ற இடமா இருக்குன்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொன்னோம். An idle mind is the devil's workshop. நம்ம மனசு சும்மா இருந்தா அது பிசாசுக்கு ஏற்ற இடமுங்க. பிசாசுன பட்டறையா மாறிடும் அது. அதனால் நம்ம மனதை சும்மா வைக்கக்கூடாது. வேலையில் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும். கண்டிப்பாக சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடின உழைப்பாளிகளாக இருக்க வேண்டும். I recommend the young people not to while away your time at home. You are only giving more place to the devil. விசேஷமாக இந்த வாலிபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, தயவு செய்து இப்படி சும்மா இருக்கிறேன்னு சொல்ற அந்த காரியம் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டாம். அப்படி இருப்பீர்களானா நீங்க பிசாசுக்கு அதிகமாக இடம் கொடுக்குறீங்கிறத மறந்துடாதீங்க. Spend your time intentionally. உங்களுடைய நேரத்தை ஒரு குறிக்கோளோட செலவு பண்ணுங்க. Work hard and you will always be blessed. நீங்க எப்பொழுதும் கடினமா உழைங்க, அதற்குண்டான பலன் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாயிருக்கும். There is a piece of warning I will give before I pass to the next one. அடுத்த காரியத்துக்கு போவதற்கு முன்பாக ஒரு எச்சரிக்கையை நான் சொல்ல விரும்புகிறேன். In 2 Samuel chapter 11, there is a story of David committing the sin of adultery with his soldier's wife Bathsheba. 2 சாமுவேல் 11வது அதிகாரத்திலே தாவீது தனக்கு சேவகனாய் இருந்த ஒருவனுடைய மனைவியோடு செய்த விபச்சார பாவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Now if you read that passage that led David into committing that sin, it is very, very, very surprising. நீங்கள் அந்த வேத பகுதியை படித்து இந்த தாவீது இந்த பாவத்துக்கு நேராய் நடத்தின காரியம் என்னதென்று கண்டுபிடிப்பீர்களானால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். 2 Samuel 11, I will read the first 2 verses. அங்கே 2 சாமுவேல் 11 1-2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். It came to pass after the year was expired, at the time when kings go forth to battle, that David sent Joab, his servants with him, and all Israel, and they destroyed the children of Amnon and besides Rabbah. But David tarried still at Jerusalem. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். What is the time? என்ன காலம் அது? Tell me, what is the time? அந்த காலம் என்ன காலம்? Time for war. அது யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம். Now the king is supposed to go to war. ஒரு யுத்தத்துக்கு ராஜா முன்னணியிலே போக வேண்டும். But what was the king doing? ஆனால் இங்கே அந்த ராஜா என்ன செய்கிறார்? He did not go. அவர் போகவில்லை. He is staying in Jerusalem. அவர் எருசலேமிலே இருக்கிறார். He is sending his captain. அவர் தன்னுடைய படை தளபதியை அனுப்புகிறார். He is sending his soldiers. அவர் தன்னுடைய சேவகரை அனுப்புகிறார். He is sending all Israel. எல்லா இஸ்ரவேல் ஜனத்தையும் அனுப்பி விடுகிறார். Everybody go, everybody go, everybody go. எல்லோருமே யுத்தத்துக்கு போங்கள் என்று அனுப்பி விடுகிறார். He is sitting at home. இவர் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். Now what did he do at home? அவர் வீட்டில் என்ன செய்கிறார்? Was he directing the war wirelessly? இந்த இடத்துல இருந்து கொண்டு அங்க யுத்தத்தின் காரியங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? No. இல்ல.
Look at verse 2. நீங்க இரண்டாவது வசனத்தை பாருங்க. It came to pass in the evening, David arose off from his bed. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து. When is the time you get up from bed? பாருங்க, எழும்புற படுக்கையில இருந்து எழும்புற வேளை எதுங்க? What time you get up from bed? நீங்க எப்பங்க படுக்கையில இருந்து எழும்புவீங்க? David sent everyone to war. He is in his house and got up in the evening from his bed. தாவீது எல்லோரையும் யுத்தத்துக்கு அனுப்பிட்டு இவர் வீட்டு படுக்கையில இருந்து சாயங்காலத்தில் எழும்புற. He got up, the Bible says, so lazy he got up and was walking in the balcony. அடுத்ததாக அரண்மனையின் உப்பருகையிலே உலாத்துறார். There he saw the woman taking bath, fell into a temptation of lust, and then he committed the sin of adultery. அங்கே ஒரு பெண் அவள் ஸ்நானம் பண்ணுகிறத அவர் பார்க்கிறார். விபச்சார பாவத்துடைய எண்ணம் வருகிறது. விபச்சார பாவத்திலே விழுந்து விடுகிறார். I was thinking, நான் யோசிச்சு பார்த்தேன், just in case இப்படியாக நடந்திருந்தால். David did not stay home. தாவீது அந்த வீட்டில் தங்கல. He left for the war. அவன் யுத்தத்துக்கு போயிருந்தால், he was busy with the war, அவன் யுத்தத்திலே மும்முரமாக ஈடுபட்டிருந்தால், I am sure he would not have fallen into that sin. நிச்சயமா என்னால சொல்ல முடியும், இந்த பாவத்தில் அவர் விழுந்திருக்க முடியாது. When you have got work in your hands and you are lying down and sleeping and you are relaxing and laid back and you are so lethargic, that is the best time Satan can bring a temptation and make you fall in it. செய்ய வேண்டிய வேளாணமான வேலை உங்களுக்கு இருக்கும் பொழுது அந்த வேலை எல்லாம் விட்டுட்டு உங்க படுக்கையில தங்கி இளைப்பாறை கொண்டு இருந்தீர்களானால் பிசாசு உங்களுடைய மனதில் கிரியை செய்யறதுக்கு மிக சரியான நேரம் அதான். He will always bring a temptation. அவன் அந்த நேரத்தில் தான் ஒரு பாவத்தின் சோதனையை உள்ள கொண்டுறான். Now on the other hand, look at the way his own servant Uriah behaved. அடுத்த பக்கத்துல அவனுடைய சேவகனான அந்த உரியா என்பவன் எப்படி நடந்து கொள்றான்னு கவனிச்சு பாருங்க. Look at verse 10 to 11. நீங்க அதே அதிகாரம் 2 சாமுவேல் 11 10 இருந்து 11 வரைக்கும் பாருங்க. David looks at him and says, you have come from a very far journey, why don't you go home and sleep? தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டுக்கு போகாது இருக்கிறது என்ன என்று கேட்டான். That means David was trying to play a plot with Uriah, forcing him to go to his house. இங்கே ஒரு சதி திட்டம் செய்யும்படிக்கு இந்த தாவீது இந்த உரியாவை அவனுடைய வீட்டுக்கு போகும்படி ஏவுகிறான். But this man did not go to his house and he was sleeping outside. இந்த உசியா தன்னுடைய வீட்டுக்கு போகாம வெளியில தான் தங்கி இருக்கிறான். And David says, why are you not going? Go and sleep, go and sleep. இந்த உரியாவை பார்த்து தாவீது கேக்குறான், ஏப்பா வீட்டுக்கு போகல, வீட்ல போய் தங்குப்பா. Do you know what Uriah replied? இந்த உரியா இதற்கு என்ன பதிலை சொல்கிறார்? The ark and Israel and Judah abiding in tents, and my lord Joab and the servants of my lord are encamped in the open fields. Shall I then go into my house to eat and drink and lie with my wife? As you live and as your soul lives, I will not do this thing. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோபாவும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடே சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனா? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். I like the commitment of this servant. இங்க பாருங்க, இவனுடைய அர்ப்பணிப்பை கவனிச்சு பாருங்க. இந்த உரியா என்று சொல்லுகிற சேவகனுடைய அர்ப்பணிப்பை கவனிச்சு பாருங்க. The king did not have this commitment. ஆனா இந்த ராஜாவுக்கு இந்த அர்ப்பணிப்பு இல்ல. He is sleeping. அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. He is not going to war. அவர் அங்க யுத்தத்துக்கு போகல. He is getting up late. அவர் லேட்டா எழும்புறாரு. He is enjoying in sinful pleasures. அவருக்கு இருக்க சந்தோஷங்களை அனுபவிக்கிறார். பாவ சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். பட் அந்த சேவகனை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட போய் தூங்க மாட்டேன்னு சொல்கிறான். ஐ வில் நாட் ஈவன் கோ ஹோம் அண்ட் ஸ்லீப். நான் சொல்கிறேன், நான் வீட்டுக்கே போக மாட்டேங்க, நான் போய் அங்கே தூங்க மாட்டேங்க. வை? ஏன்? ஐ ஹவ் காட் ஒர்க் இன் மை ஹேண்ட்.
எனக்கு வேலை இருக்கு, கையில நான் செய்ய வேண்டிய வேலை இருக்கு. The war is not over. இன்னும் யுத்தம் முடியலைங்க. People are suffering outside. அந்த யுத்தத்துல ஈடுபடுற ஜனங்க மும்முரமா கஷ்டப்பட்டு யுத்தத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. How can I rest and relax? நான் எப்படி இளைப்பாற முடியும்? I will go back to work and not to my home. நான் திரும்ப அந்த யுத்தத்துக்கு போவேனே தவிர நான் வீட்டுக்கு போக மாட்டேன். Why? ஏன்? An example for good work. ஒரு நல்ல வேலைக்கு வேலைக்காரனுக்கு அவர் அடையாளமா நிக்கிறார். I tell you, dear brothers and sisters, our life must be a witness in our work spot. நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே தேவன் நம்ம எங்க வேலைக்கு வச்சிருக்காரோ அங்க நம்ம சாட்சியா இருக்கணும். Going there on time. நேரத்துக்கு வேலைக்கு போறது. Being trustworthy. அவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வது. Finishing the job every day. ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றி முடிப்பது. Doing with all our heart. நம்முடைய முழு இருதயத்தோடு அந்த பணியில் ஈடுபடுவது. As Apostle Paul said, whatever you do, don't do it for men, but do it as if you would do it for God. மனிதர்களுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்றே அதை செய்யுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவதை போல நாம் செய்ய வேண்டும். As a Christian, your work spot, you must have a high profile and a name and respect regarding your work when compared with everyone else in that job. அந்த வேலை ஸ்தலத்திலே மற்றவர்களோடு ஒப்பிடுகிற வேளையிலே ஒரு கிறிஸ்தவனாக உங்களை குறித்த ஒரு நல் மதிப்பும் உயர்வான எண்ணங்களும் அங்கே இருக்கிறவர்களுக்கு காணப்பட வேண்டும். Work hard, that will bring witness for your life. கடினமா உழைங்க, அது உங்களை குறித்த சாட்சி அங்கே முன்வைக்கும். I am really praying that I will work even more. நான் இப்பொழுது கூட இன்னும் அதிகமாக நான் வேலை செய்ய வேண்டும் என்று தான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். I pray that I will sleep less and work more. நான் குறைத்து என்னுடைய தூக்கத்தை குறைச்சு அதிகமா வேலை செய்யணும்ங்கறது என்னுடைய விருப்பமா இருக்கு. I pray that that will be the passion for every one of us. நாம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தை தேவன் தர வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். Everything we bring out must have the stamp of hard work in that. நாங்க இடத்துல பார்க்கும் பொழுது கடின உழைப்பின் பிரதிபலனாக இது வந்தது என்று நாம் சொல்லத்தக்கதா இருக்க வேண்டும். Every output we bring, நாம் என்ன காரியத்தை இதிலிருந்து வெளியே கொண்டு வருகிறோமோ there must be a seal on that. அதிலே ஒரு முத்திரை இருக்க வேண்டும். Hard work. அதிலே கடின உழைப்பினாலே பெற்றுக்கொண்டது இருக்க வேண்டும். Hard work. அந்த கடின உழைப்பு Witness for good work. அந்த உழைப்பு நமக்கு ஒரு சாட்சியா இருக்கணும். நம்ம When you get your mark sheet, உங்களுக்கு வருகிற அந்த பரீட்சை முடிவுகளை பார்த்தா there must be an invisible stamp on that. அதிலே உங்களுடைய கண்களால் பார்க்கப்படாத ஒரு முத்திரை இருக்க வேண்டும். Hard work. இவர்கள் கடின உழைப்பினாலே இந்த பெறுபேறுகளை பெற்றார்கள். Hallelujah. Hallelujah. That will bring glory to God. அதுதாங்க தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாக்கும். Our work must declare the works of God. நம்முடைய வேலை தேவனுக்கு முன்பாய் சாட்சியா நிற்க வேண்டும். Finally, கடைசியாக Matthew chapter 5 and verse 14 to 16. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தினுடைய 14 இருந்து 16 வரை உள்ள வசனங்கள். You are the light of the world. A city that is set on a hill cannot be hid. Neither do men light a candle and put it under a bushel, but on a candlestick, and it gives light unto all that are in the house. Let your light so shine before men, that they may see your good works and glorify your Father which is in heaven. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. I want you to notice that word, that men may see your good works. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்று சொல்லுகிற அந்த பகுதியை நான் உங்களுக்கு முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். That talks about a witnessing life. அது நீங்கள் சாட்சியாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறது. Now what will people want to see? ஜனங்க எதை பார்க்க விரும்புறாங்க? The Bible says they will see your light. அங்கே உங்களுடைய வெளிச்சத்தை ஜனங்கள் காண விரும்புகிறார்கள். And they will glorify God. அதனாலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார். Now you must understand that God's grand design for us that he exposed in this verse is that we will be a light to the world. இந்த இடத்துல நீங்கள் கவனிப்பீர்களானால் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு பிரதான நோக்கம்
நாம் உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக, வெளிச்சத்தை உண்டு பண்ணுவர்களாக இருக்க வேண்டும். But you know, becoming a light to the world begins by being a witness in our own family. ஆனால் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறது என்று சொல்லுவது எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டா நம்முடைய வீட்டில் தான் ஆரம்பிக்குது. Do you understand what I'm talking about? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? You are the light of the world. நீங்க உலகத்துக்கு வெளிச்சம் தான். But your candle starts burning bright right inside your house. ஆனால் அந்த வெளிச்சமானது எங்கே அதிகமாக பிரகாசிக்க வேண்டும்? உங்களுடைய வீடுகளிலே அது பிரகாசிக்க வேண்டும். When it burns in your house and it gives light to all those who are in the house, then ultimately you will become a light for the world. அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற பின்பாகத்தான் மற்றவர்களுக்கு அது வெளிச்சமாக மாறுகிறது. Which means அவருடைய அர்த்தம் என்ன? Our conduct within the walls of our home must become a witness for Christ. நம்முடைய வீட்டுக்குள்ளே நாம் வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கணும். Let me repeat. நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். Our conduct within the walls of our house must become a witness for the works of God. நம்முடைய வீட்டினுடைய சுவர்களின் நடுவே நாம் வாழுகிற வாழ்க்கை இருக்கே, அது மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி உள்ளதாய் நிற்க வேண்டும். God very particularly says our witness is compared to a light. ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் இதை சொல்லுகிற பொழுது நம்முடைய சாட்சியை ஒரு வெளிச்சத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். I don't have time to explain this, but let me give you 4 functions of the light. இதில் விளக்கி சொல்வதற்கு நேரம் இல்லை, ஆனால் வெளிச்சத்தை குறித்த 4 காரியங்களை உங்களுக்கு சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். What does light do? முதலாவது இந்த வெளிச்சம் என்ன செய்கிறது? Number 1, முதலாவது in John 5:35, யோவான் 5ஆம் அதிகாரத்துடைய 35ஆம் வசனத்திலே the Bible says you were willing to rejoice in his light. சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாய் இருந்தீர்கள். Number 1, முதலாவது light makes people rejoice. முதலாவது வெளிச்சம் ஜனங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது. Let me say again. நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். Light makes people rejoice. வெளிச்சம் ஜனங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். Number 2, இரண்டாவது, if you come to John chapter 12 verse 35, யோவான் 12ஆம் அதிகாரத்துடைய 35ஆம் வசனத்தை பார்த்தால் the Bible says he who walks in darkness will not know where he is going. இருளிலே நடக்கிறவன் எங்கே செல்லுகிறேன் என்று அறியாமல் இருக்கிறான். John 11:9. 11ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்திலே if any man walk in the day he stumbles not because he sees the light of this world. ஒருவன் பகல்லே நடந்தால் அவன் இந்த வெளிச்சத்தை காண்கிறபடியினாலே இடற மாட்டான். Thought number 2, இரண்டாவது, light helps regulate a person's movement. ஒரு மனிதனுடைய அவனுடைய அசைவு அல்லது அவனுடைய நடக்கை, அவன் போக வேண்டிய வழி, இதையெல்லாம் காட்டுவதற்கு வெளிச்சம் தேவை. Light helps regulate a person's conduct. ஒரு மனுஷனுடைய நடக்கையை ஆளுகை செய்கிறது அல்லது ஒழுங்குபடுத்துகிறது. அவன் இடராதபடி அவன் சீராய் நடக்கிறதுக்கு வெளிச்சம் உதவுகிறது. A man who walks in light will not stumble. ஒரு வெளிச்சத்தில் நடக்கிற மனிதன் இடற போறதில்லை. Number 3, மூன்றாவது, John 3:20. யோவான் 3:20 The Bible says if he comes to the light his deeds will be reproved. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திலே வராதிருக்கிறான். Number 3, light reproves evil. நாம் ஒளியிடத்திலே வரும் பொழுது அது நம்முடைய கிரியைகளை கண்டிக்கிறது. It reproves evil. அது தவறான காரியம் நமக்குள் இருக்கிறது என்றால் அது வெளிச்சத்திலே அது காண்பித்து கொடுக்கிறது. It will reprove, கண்டிக்கிறது. Number 4, நான்காவது, Luke 15:8. லூக்கா 15:8. When the woman who lost one among the 10 pieces of silver, the Bible says, she lights a candle, sweeps the house and seeks diligently till she finds it. 10 வெள்ளிக்காசை உடைய ஒரு பெண் அதில் ஒன்றை தொலைத்த வேளையிலே அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிறாள். Fourth thought, நான்காவது, light helps retrieve the lost.
நாம் இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்கிறதற்கு வெளிச்சம் நமக்கு உதவியா இருக்கு. I will tell you the four things very quickly. 4 காரியத்தை நான் திரும்ப சொல்றேன். Number 1, முதலாவது, light helps you to rejoice. முதலாவது, நீங்கள் மகிழ்ந்திருக்க வெளிச்சம் உதவியா இருக்கிறது. Number 2, light helps to regulate a person's conduct. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கு வெளிச்சம் உதவியா இருக்கிறது. Number 3, light reproves evil. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தவறான காரியங்களை கண்டிப்பதற்கு வெளிச்சம் உதவியா இருக்கிறது. Number 4, light helps to retrieve the lost. நீங்கள் தொலைந்து போனதை பெற்றுக்கொள்வதற்கு வெளிச்சம் உதவியா இருக்கிறது. These 4 things are one good sermon in itself. இந்த 4லையுமே ஒரு பிரசங்கத்தை நம்ம செஞ்சிடலாம். இதுவே ஒரு பெரிய பிரசங்கம், அதை நான் பண்ண விரும்பல. But compare these 4 thoughts to a light in a house. இதை 4மே நம்முடைய வீட்டிலே காணப்படுகிற வெளிச்சம் என்ற காரியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால், if your good works is like a light burning in your house, உங்களுடைய நற்கிரியைகளின் நிமித்தமாக உங்களுடைய வீடு ஒரு வெளிச்சத்தின் வீடாக இருக்குமானால், what will be the outcome? அதிலே வரக்கூடிய விளைவு என்ன? Your house will be a house of rejoicing. உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். That light will bring that rejoicing. அவங்களுடைய வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாவதற்கு இந்த வெளிச்சம் உதவி செய்யும். Number 2, that light will help you to regulate the conduct of your family. உங்களுடைய குடும்பம் முழுவதும் சீரான நடக்கையில காணப்படுவதற்கு உதவி செய்வதற்கு இந்த வெளிச்சம் போதுமாக இருக்கும். Number 3, the light will help you to reprove evil when it arises. உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய தவறான நடக்கைகள் வரும் பொழுது உங்களை கண்டிக்கத்தக்க அளவிலே இந்த வெளிச்சம் அங்கே இருக்கும். Number 4, that light will help retrieve the lost if something gets lost along the way. உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் இழந்து போயிருப்பீர்களானால் இந்த வெளிச்சத்திலே அதை கண்டுபிடித்துக் கொள்ளவும் இந்த வெளிச்சம் உதவி செய்யும். Our homes must be a witness for the work of Christ. தேவனாகிய இயேசுவினுடைய கிரியைகளுக்கு நம்முடைய வீடு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Is it a witness? நம்முடைய வீடு ஒரு சாட்சியா இருக்கா? How many families can say, my family is a witness for the work of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளுக்கு என்னுடைய வீடானது ஒரு சாட்சியா இருக்கிறது என்று எத்தனை குடும்பங்கள் சொல்ல முடியும்? I tell you, that is a great testimony we need to maintain. நாம் உண்மையாக வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சாட்சி அது. Our family is a very big source of witness for the glory of God. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று சாட்சியை சொல்லத்தக்க வைத்துக்கொள்ளத்தக்க ஒரு இடம் உண்டானால் அது நம்முடைய குடும்பம். Our witness must start here. அங்கேதான் நம்முடைய சாட்சியினுடைய வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும். You can receive power from the Holy Spirit, பரிசுத்த ஆவியிடத்திலிருந்து நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம். but your witness starts in Jerusalem, in your hometown, in your own house. அங்கே எருசலேமிலே தான் நீங்கள் சாட்சியாக இருக்கிற வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, உங்களுடைய சொந்த வட்டாரத்திலே. In Hebrews 11:7 the Bible says, when Noah received the warning of God, when the whole world did not obey him, his whole family were in the boat in the ark with him. அங்கே நோவாவை குறித்து எபிரேயர் 11:7 நாம் படிக்கிறோம். அவன் தேவனுடைய வெளிச்சத்தை அவன் பெற்றுக்கொண்ட பொழுது முழு குடும்பமும் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். I was thinking one day about if there was this incident happened the otherwise. இப்படி அந்த காரியம் சற்று மாறுதலாக நடந்திருந்தால் என்று நான் சிந்தித்த வேளையிலே, just imagine the whole world was in the boat. இந்த உலகம் முழுவதுமே அன்றைக்கு இருந்த ஜனங்க முழுவதுமே பேழைக்குள்ள உட்கார்ந்திருக்காங்கன்னு வைங்க. But only Noah is there, the whole family is outside. இந்த நோவாவும் அவர் குடும்பமும் வெளியே இருக்காங்கன்னு வச்சா, what will be the testimony of his life? அவருடைய வாழ்க்கையில என்ன சாட்சி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்க. But Noah was able to boldly say, ஆனால் நோவா தைரியம் கொண்டு அவராலே சொல்ல முடிந்தது, even if the whole world did not listen to me, my family stayed with me and I am a witness for God. இந்த உலகம் முழுவதுமே நான் சொன்னதை கேட்காமல் போயிருக்கலாம், ஆனால் என் குடும்பம் இன்றைக்கு என்னோடு இருக்கிறது ஒரு பெரிய சாட்சி என்றார். Hallelujah. Joshua was able to say, as for me and my house we will serve the Lord. யோசுவா தைரியம் கொண்டு அதனால தான் சொன்னார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். I tell you, my dear brothers and sisters, our own family, our home
must bear the witness for Christ. அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய சொந்த குடும்பங்கள், நம்முடைய வீடுகள் தேவனுடைய செய்கைகளுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். Very sad sometime, when you go to take a house for rent. நம்ம சில வேளை வீட்டு வாடகைக்கு தேடி போகிற வேளையில் நடக்கிற சில துக்கமான சம்பவங்கள். This experience happened to me also. எனக்கும் கூட இந்த அனுபவம் இருக்கு. Some years ago when I was searching a house. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு வீட்டை தேடி கொண்டிருந்த பொழுது many houses I went. எத்தனையோ வீட வாடகைக்கு போய் பார்த்தேன். Every house we would go, we like the house, but the first question will be, are you Christians? They will ask. அவங்க போய் அந்த வீட்டை பார்ப்போம், வீடு பிடிச்சிருந்த உடனே அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க கிறிஸ்தவங்களா? Yes. நான் சொல்லுவேன் ஆமா. We don't give the house for Christians. அவர் சொல்லுவார்கள், கிறிஸ்தவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டோம். I'll ask them, why you would not give the house? நான் கேட்டேன், ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? Almost everyone told me the reason. எல்லாருமே பொதுவா சொன்ன ஒரு காரணம், you will pray very loudly. நீங்க சத்தமா ஜெபம் பண்ணுவீங்க. And we don't want that nuisance in our house. அந்த சத்தம் எங்களுக்கு வேண்டாம், அதனால உங்களுக்கு வீடு தர மாட்டோம். Sometimes I was very happy. Thank you. நல்ல டெஸ்டிமனி தான், பரவாயில்ல. என்ன சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்றது கெட்ட சாட்சி இல்லை, நல்ல சாட்சி தான். ஆனால் சிலருக்கு சாட்சி வாங்கி வச்சுருக்காங்க. என்ன தெரியுமா? நல்ல சத்தம் போட்டு தாங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள், வரும் பாருங்கள் ஒரு சத்தம். ஃபஸ்ட்டு பேசுகிற பாஷை அந்நிய பாஷைங்க, ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறமா கேட்குற வார்த்தையை காது கொடுத்து கேட்க முடியாது. இந்த மாதிரி சிலர் சாட்சி வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க ஊர்களில், அவங்க சுற்று வட்டாரங்களில் அதுவல்ல ஒரு கிறிஸ்தவ சாட்சி. அந்த ஊரில் சொல்லணும், அந்த வீடு கிறிஸ்தவர்கள் இருக்கிற வீடு, அன்புள்ளவர்கள், அமைதலோடு ஜீவனம் பண்ணுகிறவர்கள், உண்மை உள்ளவர்கள், கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாய் வாழுகிறவர்கள், சண்டை பண்ணாதவர்கள், ஒருவரை ஒருவர் அடிக்காதவர்கள், அமைதியானவர்கள். அந்த சாட்சி நீங்கள் வாங்கணும். நானும் வாடகை வீட்டில் இருந்திருக்கேன், பல வருஷமாக கல்யாணம் ஆனதுலேருந்து இருக்கேன். நான் முதல் வீட்டை விட்டு வெளியே வரும்போது எங்கள் வீட்டு எஜமாட்டி வேறு வழி இல்லை, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு தேவை, அதனால் வீடை காலி பண்ண சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, திரும்ப என் வீடு காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்துடுவீங்களா? இன்றைக்கும் கேட்குறாங்க, வந்துடுறீங்களா வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? நீங்கள் வாங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல, இந்துக்கள் தான். இன்றைக்கு அந்த குடும்பத்தில் சில நபர்கள் நம்ம சர்ச்சுக்கும் வர்றாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் நான் சொல்கிறேன், நம்ம சாட்சி முக்கியம். நம்முடைய குடும்பத்தை பற்றி சாட்சி ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்முடைய வீட்டை பற்றி, குடும்பத்தை பற்றி நல்ல பெயரோடு நாம் வைத்துக்கொள்ளணும். அதுதான் கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம போடுற சண்டையை பார்த்துட்டு, என்னங்க நல்ல வெள்ளை தான் போடுறாங்க, நல்லா அல்லேலூயா தான் போடுறாங்க, ஆனால் மோசமான கும்பலுங்க, அப்படி சொல்லிடக்கூடாது. என்ன உதைக்கிறார் அந்த மனுஷன். சிலர் ரட்சிக்கப்படாதவங்க விசுவாசியோட கையை பிடிச்சி கெஞ்சுறாங்க, எங்க பொண்டாட்டியை போட்டு இப்படி உதைக்காதீங்க, பெண் பாவம் சும்மா விடாதுன்னு அவன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறான், நம்மால் போட்டு உதைக்கிறான். இது என்ன? இது சாட்சி? என்ன சாட்சி இது? எத்தனை இடங்களில் சாட்சி கெட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. என் வீடு சத்தியத்திற்கு சாட்சியாய். ஆமென். அல்லேலூயா. My house is a testimony for God. என்னுடைய வீடு தேவனுடைய கிரியைகளுக்கு சாட்சியா இருக்கு. That light shines forth. அந்த வெளிச்சம் அதிலிருந்து புறப்பட்டு மற்ற இடங்களில் பிரகாசிக்கும். My house is a house of rejoicing. என்னுடைய வீடு களிகூர்தலின் அனுபவம் உள்ள வீடா இருக்கும். A house where my steps are ordered and there is no stumbling. என்னுடைய வீட்டிலே காரியங்கள் ஒழுங்காக இருக்கும். என்னுடைய நடையிலே இடறுதல் இருக்காது. There is no evil, and if there is evil, I have the boldness to reprove that evil. என்னுடைய கிரியைகளிலே தவறு கண்டுபிடிக்கப்படுமானால் அது கண்டிக்கவும் திருத்தப்படுகிற இடமாக என்னுடைய வீடு இருக்கும். A light is in my house where I can retrieve the lost. நான் என்ன காரியங்களை இழந்து போனேனோ அதை என் வீட்டின் வெளிச்சத்திலே நான் திரும்பவும் கண்டுபிடிப்பேன். Hallelujah. Hallelujah. ஒரு பரிசுத்தவானுடைய வீட்டில் கெட்ட சுபாவங்கள் வரக்கூடாது, கெட்ட பழக்கங்கள் வரக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி கேடுகள் வரக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வீட்டில் நுழையக்கூடாது.
ஆண்டவரே என் வீடு சாட்சி உள்ள வீடாக இருக்கணும்ப்பா, வெளிச்சத்தில் நடக்கிற ஒரு வீடாக என் வீடு இருக்கணும். My house must be walking in the light. என்னுடைய வீடு வெளிச்சத்திலே நடக்கிற ஒரு வீடா இருக்கணும். That happens based on how we treat our spouses. நம்முடைய துணையை நாம் எப்படி நடத்துகிறோம் என்ற விதத்திலே தான் நம்முடைய வீட்டுடைய சாட்சி விளங்கும். People see how we handle our problems. நம்முடைய பிரச்சனைகளை நாம் எப்படி கையாளுகிறோம் என்று ஜனங்கள் பார்க்கிறார்களே, அதிலே தான் நம்முடைய சாட்சி விளங்கும். People see how we respect each other. நாம் ஒருவருக்கு ஒருவர் வீட்டில் எப்படி கனம் பண்ணுகிறோம் என்பதிலே தான் நம்முடைய சாட்சி விளங்கும். How our character is displayed by our lifestyle. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சுபாவங்கள் எப்படிப்பட்ட சுபாவங்கள் என்று வெளியே தெரிகிறதே, அங்கே நம்முடைய சாட்சி இருக்கு. That is how the witness of Christ is going out. அதில் இருந்து தான் கிறிஸ்துவை குறித்த சாட்சியானது புறப்படுகிறது. If some of that is damaged, I pray that God will help us to build back what is lost. இதில் ஏதோ ஒரு காரியம் சரியில்லாமல் இருப்பானால் தேவனாகிய இயேசு அந்த காரியங்களை மீண்டும் நமக்கு சீர்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Hallelujah. Hallelujah. How many of you want to live சாகாமல் பிழைத்திருக்கணும்னு ஆசைப்படுறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பரவாயில்ல, எல்லாருக்கும் ஆசை தான் இருக்கு. எதுக்காக பிழைச்சிருக்கணும்? கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கணும். கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கிறதுல 5வது காரியம் என்னன்னு சொன்னால், சாட்சியாக நம்ம வாழ்க்கையை வைக்கிறது தான் கர்த்தருடைய செய்கையை விவரிக்கிறதுக்கு அர்த்தம். புரிஞ்சிருச்சா? இப்போ சாட்சியாக இருக்கணும்னா எதுலெல்லாம் சாட்சி? 3 காரியம் சொன்னேன். முதலாவது, நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. சாட்சியாக இருக்கணும். ஆராதனை பண்ணும்போது சாட்சியாக இருக்கணும். ஆராதனைக்கு வர்றதே ஒரு சாட்சியாக இருக்கணும். என்ன, வேலைக்கு டான்னு 8:30 போயிடுறீங்க, சர்ச்சுக்குன்னா போகலாம், என்ன அவசரம், எங்கே ஓடிட போகுது? அது சாட்சி கிடையாது. நீங்கள் 8:30 மணிக்கு இங்கே இருக்கணும். எனக்கு தெரியும் சில பேர் கஷ்டப்படுறீங்க. வர முடியாத பட்சத்தில் பரவாயில்ல, தவிர்க்க முடியாத காரணங்களால் பரவாயில்ல. ஒரு அசட்டையாக வந்து லேட்டாக போகலாம், அது என்ன ஆகிட போகுது, அப்படி வரக்கூடாது. சீக்கிரமாக வரணும். நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கேன். வேலைக்கே நான் அப்படி அடிச்சு பிடிச்சி ஓடுறேனே, ஆராதனைக்கு எப்படி போனோம்? 8:30னா 8:15 இங்கே இருக்கணும். இங்கே வந்து கதை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடி அவரை நம்ம நோக்கி ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆராதிக்கிறவங்க ஆராதனை நடத்துறதுக்கு முன்னாடியே நம்ம ஆராதிக்கணும். ஏன், நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்தேன். அல்லேலூயா. என் ஆராதனை ஒரு சாட்சி. 2வது எது சாட்சி? சொல்லுங்க. வேலையே ஒரு சாட்சியாக மாறணும். என்னை பார்க்குறவங்க தேவனுடைய பிள்ளைங்க, என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க, கடின உழைப்பாளிகள், உண்மை உள்ளவர்கள், சோம்பல் அற்றவர்கள், அந்த பேரை வாங்கணும். நம்ம வேலையில் உத்தமமாக இருக்கணும். 3வது எதில் சாட்சி? என்னுடைய வீடு ஒரு சாட்சி, குடும்பம் கர்த்தருக்கு இப்படி இருந்தால் நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். ஹவ், எப்படி? ஹவ், எப்படி? I will live a life of witness in this world. இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்கிறதன் மூலமாக, a witnessing life. என்னுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியாய் மாறணும். My worship is a witness. என்னுடைய ஆராதனை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். My work is a witness. என்னுடைய வேலை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். The walls of my house is a witness. என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். Lord, keep me a witness. ஆண்டவரே, என்னை உமக்கு சாட்சியாக நிறுத்தும். I want to live and I want to declare your works. ஆண்டவரே, நான் ஜீவனோடு பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை விவரிக்க விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கு? Hallelujah. Lift your hands to God and offer a prayer. நீங்கள் கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுங்க. Offer a prayer to God. தேவனை நோக்கி பார்த்து ஒரு ஜெபத்தை Lord, I want to declare your works. ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை அறிவிக்கும்படி நான் விரும்புகிறேன். I want to declare your works by my own witness. ஆண்டவரே, என்னுடைய சொந்த சாட்சியின் மூலமாக கர்த்தாவே, உம்முடைய செய்கைகளை நான் விவரிக்க விரும்புகிறேன். Let my worship draw people towards you. ஆண்டவரே, என்னுடைய ஆராதனை ஜனங்களை உம்மண்டை கொண்டு வரட்டும். Let people who watch me worship be fearful of God and turn to him and trust him. தேவனே, நான் உம்மை ஆராதிக்கிற ஆராதனையை கண்டு ஜனங்கள் பயந்து உம்மை அவர்கள் நம்பட்டும். Let them put their trust in you. அவர்கள் உம்மேல நம்பிக்கை வைக்கட்டும். Let my worship be filled with reverence and fear. ஆண்டவரே, என்னுடைய ஆராதனை உமக்கு வணக்கம் செலுத்துறது, உமக்கு முன்பாக
நடுங்குகிறதுமாய் இருக்கட்டும். Hallelujah. Hallelujah. Give me a true worship, Lord. ஆண்டவரே உண்மையான ஆராதனை எனக்கு Let my worship be a witness. ஆண்டவரே என்னுடைய ஆராதனைகள் உமக்கு ஒரு சாட்சியாய் நிக்கட்டும். Hallelujah. Hallelujah. Let my work be a witness. ஆண்டவரே என்னுடைய வேலை ஒரு சாட்சியாய் இருக்கட்டும். Help me to work studiously. ஆண்டவரே உண்மையாகவே நான் வேலை செய்ய எனக்கு ஒரு கிருபை தாரும். Sincerely. ஆண்டவரே உண்மை உள்ள ஒரு ஊழியனாய் நான் இந்த இடத்துல நிக்கட்டும். Hard working. ஆண்டவரே கடின உழைப்பாளியாய் என்னை மாற்றும். Give me that witness. ஆண்டவரே அங்கே நான் ஒரு சாட்சியா இருக்கட்டும். Hallelujah. Hallelujah. Let the walls of my house be a witness. ஐயா என்னுடைய குடும்பம் ஒரு சாட்சியா இருக்கட்டும். Let the walls of my house be a witness. ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் ஒரு சாட்சியா இருக்கட்டும். Let people who see me, ஆண்டவரே என்னை சுற்றியுள்ள ஜனங்கள் என்னை பார்க்கிற பொழுது, husband and wife together, கணவனையும் மனைவியும் ஒன்றாக அவர்கள் பார்க்கிற பொழுது, let my children be standing as a witness. என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்கு சாட்சியா நிற்கட்டும். My parents standing as witness. ஆண்டவரே என்னுடைய பெற்றோர்கள் ஒரு சாட்சியா நிற்கட்டும். Let me declare your works. ஆண்டவரே உம்முடைய செய்கைகளை நான் விவரிக்கட்டும். I pray, Lord, anything that is disturbing that will be removed this morning. ஆண்டவரே இந்த காரியங்களை கெடுக்கிற எந்த காரியமானாலும் இன்றைக்கே இப்பொழுதே அதை நீர் நீக்கி போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இன்றைக்கு? Yes Lord. கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி சொல்லுவோமா? நான் உம்முடைய செய்கைகளை விவரிக்க வேண்டும் ஐயா. என் குடும்பம் உம்முடைய செய்கைகளை விவரிக்க வேண்டும். அப்பா என் ஜீவிய காலமெல்லாம் உம்முடைய செய்கைகளை நான் விவரிக்க வேண்டும். I must declare your works. உம்முடைய கிரியைகளை நான் விவரிக்க வேண்டும். I must declare your works. உம்முடைய கிரியைகளை நான் விவரிக்க வேண்டும். Help me to build a witnessing ஆண்டவரே life. உமக்காக சாட்சியாய் நிற்க கிருபை தாரும். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். உண்மையாய் உணர்ந்து கரங்களை உயர்த்தி உமக்காக தானே இயேசுவே நான் உயிர் வாழ்கிறேன். இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் அன்பர் உமக்காக தானே ஐயா. கடைசியாய் ஒரு முறை சொல்லுவோம், உமக்காக உமக்காக தானே ஐயா. Father in heaven, we come to you in the name of your precious Son, Jesus Christ. பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உம்முடைய திருச்சமூகத்துக்கு வருகிறோம். We thank you for your precious word that was delivered to us today. இன்றைக்கு காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we want to declare with confidence, along with David, that we will not die but live. தாவீதோடு கூட சேர்ந்த ஆண்டவரே, நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய கிரியைகளை அறிவிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். We want to be confident and we also want to have this perfect cause that will lead our lives, that for the rest of the life you give us, we will declare your works. நாங்கள் உம்மேல் நம்பிக்கையாய் இருந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த வேலை ஆகிய உம்முடைய கிரியைகளை சொல்லி வருகிற வேலையை நாங்கள் தொடர்ந்து எங்கள் ஜீவிய காலம் முழுவதும் செய்வதற்கு வாஞ்சிக்கிறோம். Lord, give us a witnessing life for the same. கர்த்தாவே, இந்த காரியத்துக்காக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு சாட்சியாய் நிற்கிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். Make our worship a worship that is witnessing your glory. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களுடைய ஆராதனையானது ஒரு சாட்சி உள்ள ஆராதனையாக மாற்றி தாரும்.
Lord, let our work be a witness in this world. ஆண்டவரே, எங்களுடைய வேலைகள் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு முன்பாக உமக்கான ஒரு சாட்சியாக இருக்கட்டும். Lord, let the walls of our house and the way we lead our families be a witness in this generation. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களும் எங்கள் வீடுகளும் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்குள்ளே வெளிச்சத்தை கொண்டு வரும்படி உமக்கு ஒரு சாட்சியாக நிற்கட்டும். I pray that we will continue to live in your presence as witnesses declaring your wonderful works. உம்முடைய கிரியைகளை தொடர்ந்து அறிவிக்கிற ஜனங்களாக உம்முடைய பிரசன்னத்திலேயே நீர் எங்களை தொடர்ந்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அடியான் ஜெபிக்கிறேன். Send us with your blessings this morning. இந்த காலை வேளையிலே உம்முடைய ஆசீர்வாதங்களோடு கூட நீர் எங்களை அனுப்புவீராக. Let your Holy Spirit continue to minister to our hearts. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களுடைய இருதயங்களை நடத்த வேண்டிய கிரியைகளை நடத்துவாராக. Continue to guide us with your word. உம்முடைய வார்த்தையை கொண்டு தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen.